ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று இங்கிலாந்துக்கு நியூசிலாந்து நடக்குது. அதில் கிளென் பிலிப்ஸு நேராக ஃபிவிலியன் பார்த்து காகல்ஸ் எடுத்தவங்க, கண்ணாடி எடுத்தவங்க, கண்ணாடி போட்டு கிரிக்கெட் ஆட போனால் காகல்ஸ் எடுத்தவங்க கிரிக்கெட் காகல்ஸ் எப்படி சொல்கிறாங்க. அந்த காகல்ஸ் அவர்கிட்ட வருது. செவிலேருந்து போட்டுக்கிட்டு அந்த மாஸ்டர் படுத்த ஜேடி ஒரு பற்றி காலேஜுக்குள்ளே அந்த மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் ஆர்ச்சர் ஓவர் 140 150 வேகத்தில் போகிற ஆர்ச்சர் அவரை பார்த்து பயப்படாம கிளாஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஆடுறாருங்க. அவர் போடுற ஒரு பாலில் அடியும் வாங்கிடுவார். ஒரு அடி வந்து நல்லா ஜஸ்ட்டில் ஒரு அடியை வாங்கிடுவார். சொல்லிட்டுக்கிட்ட அடி வாங்கிட்டு ஊற்றுட்டு நல்லா ஹோப்போட நம்பிக்கையோட கன் மாதிரி ஏஞ்சி நிற்பாருங்க. தலைக்கு எவ்வளோ தெல்லு பத்தியா அப்படி தாங்க இருந்துச்சு. ஆர்ச்சரே ஒரு காலத்தில் எப்படி இருந்த பவுலர்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கே பந்து போட்டு ரிட்டன் ஃபெவிலியனுக்கு அனுப்பியிருப்பாரு. அடுத்து லெபிஷனுக்கு ஒரு அடி அந்த பந்தால் ஒரு 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 தாக்கத்தை கொடுத்துருப்பாரு. கிளென் பிலிப்ஸு நீ என்ன வேணா போடு, என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவன் கெத்தான் நின்னாருங்க. அந்த இன்னிங்ஸில் 135 பாலுக்கு 100 அடிப்பாரு கிளென் பிலிப்ஸு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு நான் சொல்கிறேன். அது கிளென் பிலிப்ஸ் தான். நியூசிலாந்து பொறுத்த அளவுக்கு எத்தனை நியூசிலாந்துவே எனக்கு பிடிச்ச பிளேயர்னு பார்த்தா கெயின் வில்லியம்சனு. அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா நம்ம கிளென் பிலிப்ஸுங்க ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எவ்வளோ பிளேயர் எனக்கு பிடிக்கும் நியூசிலாந்தில் இருந்தாலும் கிளென் பிலிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. 150 வேகத்தில் வர்ற பாதை கண்ணாடி போட்டுவிட்டு காகல்ஸ் போட்டுவிட்டு விளையாடுறதுலாம் பெரிய விஷயம். எப்படின்னா ரயில் தண்டவாளத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி தலைவனுக்கு அந்த நம்பிக்கை தாங்க. என்னால் ஆட முடியும் நம்பிக்கை. ஒருத்தவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.